நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளைக்கு கழித்து நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோஸ் வருது, கம்பேக்னு சொல்லிடலாம். அடேங்கப்பா, ஆக்சுவலாக வீடியோவே போடக்கூடாதுன்னு நினச்சேங்க. ரொம்பவே எனக்கு வர 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 இரிட்டேட்டாக ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் நான் எதுக்குடா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஊரை ஏமாற்றிக்கிட்டு உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு நம்மளுடைய இருக்கிற மக்களுங்களே ஏமாற்றிக்கிட்டு இதை நம்ம தெரியாத மக்கள் வேறு இதை வேற பார்த்துக்கிட்டே எல்லா மக்களும் வந்து ஒரு மாதிரி பீதி ஆகிட்டு வேதனையோடு உக்காந்துட்ருக்காங்கன்னே சொல்லிக்கலாம். பட் மக்களே, நண்பர்களே, உங்களுக்கான நான் ஒரு விஷயத்த என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய கரியரும் உங்களுடைய ஒர்க்கு உங்களுடைய ஃபோக்கஸை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுப்பட்டு இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு இன்னுமே நீங்கள் வந்து மைவித்திரை நம்பிக்கிட்டே இருக்கீங்க பார்த்தியா. ஸோ அது பெரிய ஒரு இந்த தனம் நான் வந்து அதை சொல்லிக்கல. இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து விட்டுட்டு உங்களுடைய ஒர்க் என்னவோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு, ஸோ நிறைய வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வழி நிறையவே இருக்குது. ஸோ அதை விட்டு எனக்கு டெலகிராம்லேயும் சரி பர்சனலாகவும் சரி நிறைய மக்கள் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கிட்டமே நிறைய இந்த மாதிரி விஷயத்த நிறைய பேர் சொல்லி நான் ஃபீல் பண்ணி, ஸோ அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் கூட விட்டுட்டு ஸோ கடன் வாங்கி லோன் வாங்கி இருந்தாலும் இது ஆல்ரெடி தெரியும் நான் எதுக்காக சொல்கிறேன்னா. பட் ஆனால் அதையே நம்பிட்டு இருக்காதீங்க. இப்போ போயிட்டு நான் அப்டேட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். இருந்தாலும் நான் ஆல்ரெடி அப்டேட் பார்த்துட்டேன். இப்போ தான் புதுசாக ஒருத்தர் வந்து இப்போ தான் வராத சேனல் கூட சொல்லாத சேனலும் இவனுங்களே புதுசாக வந்து க்ரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஆக்சுவலாக நான் மற்ற யூடியூபரை வந்து நான் சொல்ல விரும்பலை. இப்போ தான் வந்து ஒரு புதிய தகவல் ஒரு புதிய அப்டேட் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இல்லாத கண்டென்ட்லாம் வந்து புதுசாக பேசிகிட்ருக்காங்க. என்னென்னா மக்களே ஒரு மகிழ்ச்சியான தகவலை சொல்லிவிட்டு ஒன்றுமே இல்லைங்க. சீரியஸாக ஆப் வந்து புதுசாக மாடுலேஷன் ஆக போதாமா. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகி ஒரு வெப்சைட்டில் வந்து க்ரியேட் ஆகுதாம்மா. அப்புறம் வந்து விரைவில் நம்ம எம்டி சார் வந்து வந்துடுவாராம்மா. அப்புறம் வந்து அடுத்தது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடுமா. இது இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கான டேட்டு வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சாமா. அப்புறம் வந்து டேட் வந்துடுமாம்மா. அப்போ ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணிவிடுவாங்களாம். என்னங்க இது இவங்க போட்டுட்ருக்காங்க. காலமுல்லாம் இதை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். இதை நம்பிட்டு நம்மளுடைய மக்கள் வந்து ஆக்சுவலாக மக்கள்னு சொல்லிட்டேன், ஒரு சில நண்பர்கள் வந்து அதையே வந்து நம்பிட்டு உக்காந்துட்ருக்காங்கன்னே சொல்லிடலாம். பட் இது போல் வந்து நீங்கள் வந்து டெய்லியும் இப்போ சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்டேட்டே வரலன்னு போயிட்டு யூடியூப்பில் போய்ட்டு அப்படி தான் சர்ச் பண்ணி பார்க்குது. மைவித்ரியட்ஸ் நியூஸ் அப்டேட் இன்றைக்கி ஏதாச்சும் அப்டேட் வந்துட்டுருக்கா. லாஸ்ட் வீக்கில் பாருங்களா, லாஸ்ட் மந்த்துக்குன்னு நினைக்கிறேன், மைவித்ரியட்ஸ் நியூஸ் அப்டேட்னு சும்மா அடித்து கிழிச்சு விட்டாங்க. என்னென்னு மைவித்ரியட்ஸில் யாராச்சும் நீங்கள் வந்து முதலீடு பண்ணியிருந்தா ஸோ உடனடியாக வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற கோவை இதில் வந்து நீங்கள் வந்து கேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பே பண்ண பில்லோட ஸ்டேட்மெண்ட்டோட உங்களுடைய ஆதாரத்தோடு நீங்கள் வந்து கேஸ் கொடுத்தலாம்னு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதை இருந்தால் நம்ம மக்கள் மைவித்ரியட்ஸ் எப்பாடியோ ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசாக வர உருவாக்கி சோசியல் மீடியாவில் வேறு லெவலில் அப்டேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாகவே வந்து வேறு லெவலில் யூடியூபர்ஸ் வந்து சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடலாம். பட் அதை நம்பியிருந்த மக்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாகவே ஆயிடுச்சு. உலகத்திலேயே ஒன்னா மாதிரி ஒரு புழுகாண்டியா பார்த்ததே இல்ல தல, அச்சூரியா இருந்தது. பட் இது போல் வந்து நீங்கள் யாரும் நம்பிட்டு அதையே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட போய் பாருங்களா, ஒரு புதிய அப்டேட்டு விரைவில் வந்து ஆப் ஓப்பன் ஆகிடும், விரைவில் காசு வந்துடும், விரைவில் ரிலாக்ஸேஷன் வந்து அப்டேட் ஆகிடும், இப்படியே சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. நீங்கள் அது வந்து அந்த மாதிரி வந்து இருக்காதீங்க நண்பா, ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ஒரு ரியலாக வந்து அப்டேட் இருந்துச்சுன்னா அதை பற்றி அப்டேட் பண்ணுங்கள். மற்றதுலானா வச்சுக்க நிறைய அப்டேட் இருக்குது, அந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணிவிட்டு போயிடலாம். பட் அதை நான் நண்பரை சொல்லிக்கல. பட் நீங்கள் வந்து அது போல் வந்து இருங்க தான் நான் வந்து சொல்லிக்கிறேன் நண்பா. ஸோ இன்னும் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வழி அதிகமாகவே இருக்குது. ஸோ அது போல் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஓகே நண்பா, ஸோ இதான் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ மைவித்ரியட்ஸ் வந்து நம்ம வந்து நம்புறதை விட உங்களுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணாவே போதும். இது இல்லாமல் அது ரிலேட்டடாக வந்து புதுசாக வந்து மைவித்ரியட்ஸ் போலவே சேமாக வந்து இப்போ கொண்டு வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்களுக்கு எத்தனை பேருக்கும் தெரியல. அதே சேம் மெத்தட் என்ன பிளான் இருந்துச்சோ என்ன அப்கிரேடு இருந்துச்சோ அதே போலவே மைவித்ரியட்ஸை போல் இன்னொரு ஆப் வந்து மாடுலேஷன் பண்ணி இனியுமே மந்த்லி வந்து
10,000க்கு மேலே அந்த ஒரு ஆப்பில் ரன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பட் ஆனால் அந்த ஆப்லேயும் போயிட்டு நீங்களும் வந்து லாக் ஆகாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பட் அதில் போயிட்டு முதலீடு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நானும் சம்பாதிக்கிறேன், நீங்களும் சம்பாதிங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை போயிட்டு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கல. பட் இப்போ மணி நமக்கு வந்தாலுமே ஃப்யூச்சரில் பெருசாக அப்டேட் ஆகி லாக் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் எதுலேயும் பெருசாக வந்து வெப்சைட்டும் சரி, மணி ஆப் இருந்தாச்சு சரி, எல்லாமே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேணால் ட்ரை பண்ணுங்க. பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. இன்றைக்கி லாஸ் ஆன பேர் ட்ரேட்லேயும் சரி, வந்து வெப்சைட்லேயும் சரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி யாரும் போய்ட்டு நீங்கள் லாக் ஆகாதீங்க நண்பா. ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தான். அந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நானும் ஏதாச்சும் முக்கியமான ஒரு அப்டேட்டு கண்டென்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. பர்சனலாக நிறைய ஒர்க் பண்ணுறதால என்னால் வந்து கரெக்டாக யூடியூப் சேனல்லையும் வந்து கொண்டு போக முடியல. பட் எனக்காக ஏதோ சொல்லணும் நினைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்னதாக ஸ்மாலாக ஒரு கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு அப்டேட் ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நண்பா பாய்.